Happy anniversary. இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானே. வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா. இன்றைக்கு என்ன விசேஷம் உங்கள் ரெண்டு பேருக்கு? இன்னைக்கு உங்களோட திருமண நாள். ஓகே, நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய அனிவர்சரி என்று சொல்லி எங்களை ஒருத்தங்க இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. உங்களை போய் ஐயாவையும் அம்மாவையும் போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க சொல்லி எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது யாராக இருக்கும் என்று. யார் அனுப்பியிருப்பாங்க? இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க? மகன். என்ன பேர் மகனுக்கு? ஜெசிந்தன். எங்க இருக்கிறாங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யக்னால ஒருத்தங்களை சொல்லி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. ரைட், ஆனா உங்களோட மகன் அனுப்பல. ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா? வெளிநாட்டுக்காரர். யாராக இருக்கு? மகள். என்ன பேர் மகளுக்கு? உஷாந்தி. எங்க இருக்கிறாங்க? லண்டன். இல்லை, உங்க மகளும் அனுப்பவில்லை. ஸோ மகனை சொன்னீங்க, மகன் ஜஃப்னான்னு சொன்னீங்க. யாழ்ப்பாணம் மகனும் ஏமாத்திட்டாங்க, உங்களோட மகளும் ஏமாத்திட்டாங்க, லண்டன்ல இருக்கிறவங்க. வேற யாராவது? இன்னொரு மகன் எங்க இருக்கிறாங்க? வட்டுக்கோட்டையில. என்ன பேர் அவங்களுக்கு? துஷ்யந்தன். இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. ரைட், ஃபர்ஸ்டா உங்களை இருவருக்கும் வாழ்த்தி பழங்கள் சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு அழகான கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. ரைட், அப்படி வைங்க. ரைட், ஃபர்ஸ்டா அனுப்பின கிஃப்டை தந்திருக்கிறோம். நீங்க அம்மாவும் சொல்றீங்க, பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் சொல்றீங்க. ரெண்டு ஆம்பளை பிள்ளையும், அடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளையா? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். ஒரு ஆளை தான் சொல்லிருக்கீங்க லண்டன்ல இருக்கிறாங்க. மற்றவா இங்க இருக்கிறா. என்ன பேர்? தர்ஷாந்தி. தனுஷாந்தி. எங்க வட்டுக்கோட்டையில இருக்கிறாங்க? இல்லை. ஸோ அப்பாண்டையும் அம்மாண்டையும், அதாவது ஐயாண்டையும் அம்மாண்டையும் 4 பிள்ளைகளும் அனுப்பவில்லை. ரெண்டா வேற யாராக இருக்கும்? லண்டன்ல இருந்து பிரியா. யாரவங்க? சிநேகிதன், ஃப்ரெண்டாக்கள். இல்லை. வேற யாராவது? அடுத்ததாக அம்மாவையும் ஐயாவையும் வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உண்டு, எல்லாம் ரப் பண்ணி உங்களுக்காக, அழகா ரப் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதை யாருக்கு தருவோம்? ஐயாட கொடுக்குமா அம்மாட்ட கொடுக்குமா? அம்மாட்ட கொடுப்போம். ஓகே, சரி, அம்மாட்டையே கொடுக்குறோம். சரி, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அழகா ரப் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. உட்கார்ந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். என்ன அனுப்பியிருக்கிறாங்க? ஒரு அழகான சாரி வந்து அம்மாக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னும் 2 கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க, அழகா ரப் பண்ணி உங்களுக்காக. அதை யார்கிட்ட கொடுப்போம்?
அம்மாட்டையே கொடுப்போம். சரி, ஓகே. ஆமா, ஓப்பன் பண்ணுங்க. அவர் ஆசைப்படுறாங்க ஐயா உங்கள்கிட்டயே கொடுக்க சொல்லி. ரைட், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கம்மா. அடுத்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்காங்க? ஐயாக்கு ஒரு அழகான ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதை உங்களை ஐயால எடுத்து கொடுங்க ஐயாக்கு. ரைட், அடுத்ததான் இன்னொரு கிஃப்ட் பாக்ஸுன்னு அனுப்பியிருக்காங்க. அதை ஐயா யார்கிட்ட கொடுப்போம்? அதே அம்மாட்ட கொடுப்போம். அம்மா ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே, என்னங்க அடுத்த பாக்ஸையும் தாரம் உங்கள்கிட்ட. அம்மா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆஹா, அடுத்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுங்க, என்னன்னு பார்ப்போம். ரைட், ஐயாக்காக ஒரு அழகான வேட்டியும் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அதை ஐயாட்டியை கொடுங்க உங்களை கையால். ரைட், இப்படி பார்த்து செஞ்சிருக்கிறாங்க ஐயாக்கும் அம்மாக்கு. யாராக இருக்கு? ஆ, 4 பிள்ளைகள்னு சொன்னீங்க. 4 பிள்ளைகளையும் சொன்னீங்க. அதோட சேர்த்து லண்டன்ல இருக்கிற உங்களோட சிநேகிதர் என்று சொன்னீங்க. என்ன பேர்? பிரியாவா? பிரியான்னு சொன்னீங்க. அவங்க 5 பேரும் இல்லை, 5 பேரும் ஏமாற்றி இருக்கிறாங்க. வேற யாராக இருக்கும்? வேற யாக்கள் இல்லை அனுப்பக்கூடியவங்க? அப்படியா? சரி, யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி என்று போட்டு உங்களோட அழகான 2 பேர்ட்ட படமும் போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ. ரைட், அதை அப்படியே மேலே கீழே வைங்க. அந்த அழகான கேக்கையும் இப்போ 2 பேர்கிட்டையும் தந்துட்டேன். இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்டை தந்தால் உங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் 5 பேரை சொல்லியிருக்கீங்க. அந்த 5 பேரும் அனுப்பவில்லை. வேறு யாராவதுன்றா? இவ்வளோ பேர் இல்லை, ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? மௌனம் அதுக்கு தான் அறிகுறி. அப்படிதான். சரி, அவங்க இல்லை. வேறு யாராவது என்ன சொல்லுங்க பார்ப்போம். மகண்ட ஃப்ரெண்ட். சரி, நீங்கள் 5 பேரை சொல்லியிருக்கீங்க. 2 பேரில் இப்படி வருவோம். 5 பேர்லையும் வந்து ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்கன்றா யாராக இருக்கு? யாரு ஐயாவில் அம்மாவில் கூடின பாசம்? யாராக இருக்கு? விளங்கல. எங்க இருக்கிறாங்க? யாழ்ப்பாணத்தில். உங்களோட மகள்னு சொன்னீங்க. அப்படியா? மருமகள் இல்லை. சரி, நீங்கள் நான் சொன்ன நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. சொன்ன ஆக்களுக்குல யாராவதுண்டா? சரி, இப்படி வருவோம். அப்போ சரியா? ஐயாக்கும் அம்மாக்காகவும் வந்து 4 பிள்ளைகளை சொன்னீங்க. 4 பிள்ளைகளில் ஒருத்தங்க செஞ்சுருப்பாங்கன்றா யாராக இருக்கு? ஆஹா, என்னடா அப்படி ஒரு சிக்கல்ல எழுத்து விட்டுட்டாங்களே யோசிக்கிறீங்க. அப்படித்தானே? சரி, 4 பிள்ளைகளில் தான் ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த யாராக இருக்கு? தனுஷாந்தினி. எங்க இருக்கிறாங்க? பாட்டிக்கோட்டையில் இருக்கிறாங்க. இல்லை. வேற யாராவது? சரி, சைலண்டாக இருக்கிறீங்க 2 பேரும். அடுத்த கிஃப்டையும் தருவோம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுலையாவது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா இல்லையான்னு. ஓகே, அடுத்த கிஃப்டையும் வந்து அழகாக ரப் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சரி, 2 பேருக்கு காரன். இதை ஐயா ஓப்பன் பண்ணட்டும் என்ன? ரைட், ஐயா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க.
ஒரு அழகான ஃப்ரேம் உண்டு, இருவற்ற படமும் போட்டு அதில் வேறு யார்ட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கு. வேற பிள்ளைகள் வேற எல்லாம் பேர பிள்ளைகளா? ரைட். ஹாப்பி ஆனிவர்சரி என்று போட்டு 9/9/2024 என்று போட்டு உங்களோட பேர பிள்ளைகள் மற்றும் உங்கள் இருவற்ற ஃபோட்டோவும் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கும்? இதுலேயே குழு இருக்கு. யாரா? கிஷானா. எங்கே இருக்கிறாங்க? வட்டுக்கோட்டை தான். ரைட், பார்ப்போம் அடுத்த கிஃப்ட் தருவோம். உங்களை வாழ்த்தி இன்னொரு ஹாப்பி ஆனிவர்சரின்னு போட்டு இன்னொரு அழகான ஃப்ரேம் ஒன்று உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இது வருமாங்க, வாழ்த்துக்கள். சரி, அப்படி இருங்க. சரி, அனுப்பின எல்லா கிஃப்டையும் தந்தாச்சு. ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம், யார் உங்கள் இருவருக்கும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உங்களோட திருமண நாளை சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க என்று யாராக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இதுலேயும் படம் போட்டிருக்கு, குழு அனுப்பியிருக்கிறாங்க. இதுலேயே யாருன்னு போடவில்லை, பட் அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னாக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியா? அப்படித்தான் சொல்ல வேணும், வேறு வழி இல்லை. ரைட், யாராக இருந்தாலும் முதல்ல வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த அழகான கேக்கை உங்கள் 2 பேர்ட்ட ஃபோட்டோவும் போட்டு ஒரு அழகான கேக்கை அனுப்பியிருக்காங்க. அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ஓகே அம்மா, அப்படி ரைட். இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணியாச்சு. சரி அம்மா, ஐயா யாராக இருக்கு? நான் சொல்லவா? ரைட், நானே சொல்கிறேன் உங்களுக்காக. இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது வந்து உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் ஐயாவையும் அம்மாவையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படிலாம் செய்வாங்கன்னு? எதிர்பார்க்கவில்லை. அதாவது உங்களோட 4 பிள்ளைகள், உங்களோட 4 பிள்ளைகளின் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி தான், நன்றி. ஓகே, அவரை கூப்பிடுவோம் பக்கத்தில் நிற்கிறபடியே. சரி போங்க, நீங்களும் பேர பிள்ளை ஒரு ஆள் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ரைட், மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பின பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள், உங்களோட ஃபேமிலி அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்தை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.